பிள்ளைகளுக்கு ஸ்கூலு வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தளவுக்கு சாவகாசமாக உட்காந்து தைக்க முடியாது. அதனால தான் பிள்ளைகளுக்கு லீவு இருக்கும்போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி காலையில் 6 மணியாக இருந்தாலும் 5 மணியாக இருந்தாலும் 4 மணியாக இருந்தாலும் முதல்ல எந்திரிச்சதுமே மூஞ்சியை கழுவிட்டு என்னோடய கம்பெனி வேலையை தான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஏன்னா சாப்பாடு செய்கிறது வந்து அம்மா யாராவது நானும் டக்குன்னு செஞ்சுக்குவோமா, அதனால் சரி வேலை வந்து அம்மா வந்து கை மடிக்கிறது மட்டும்தான், தைக்கிற வேலை அம்மாவுக்கு இல்லைல்ல. அதனால் நான் என்னோடய வேலைகள் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அது வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே ஒரு கட்டை தைச்சி வச்சு போட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சரி முலாம்பழம் வாங்கி 2 நாளாச்சு அது ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ வச்சுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம், ஜூஸ் போட்டு தரவா பாப்பான்னு கேட்டேன். சரி போட்டு தாங்கம்மா அப்படின்னாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து 1/2 டம்ளர் 1 டம்ளர் இந்த மாதிரிலாம் வச்சா சத்தியமாக பத்தாது. ஏன்னா வந்து நான் 2 பெற்றிருக்கேன், எங்கள் அக்கா 2 வச்சுருக்குது, அதுக்கப்புறம் என் சித்தி பையன், அது போக நாங்கள் 5 பேர் இருக்கிறப்ப கட்டுப்படி ஆகாது. அதனால் வந்து கொஞ்சமாவது ஒரு குண்டாலையோ ஒரு அண்டாலையோன்னே கூட சொல்லலாம், அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா தான் கட்டுப்படி ஆகும். அதனால் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய குண்டாலையை வச்சு நல்லா ஒரு பழத்தை முழுசாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் போட்டு குடிச்சிட்டு அம்மா வந்து ஊருக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பெரிய காரியத்துக்காக. அது வந்து போயிட்டு வரும்போது என்ன தான் இருந்தாலும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நம்ம தங்கச்சியை வெறுங்கையாக அனுப்ப முடியாதுன்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். காலையில் வந்து ஜூஸை குடிச்சு போட்டு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிழங்கு இருந்துச்சு, அதை நல்லா குட்டி குட்டியாக வெட்டிட்டு அலசிட்டு வேக வச்சு, ஏன்னா காலையில் வந்து வெறும் வயிற்றுலேயே கொஞ்சம் தைக்கிறோம் இல்லையா, அது வந்து பசி எடுக்கும் கொஞ்ச நேரத்துலேயே. அதனால் ஏதோ ஒன்று வயிற்றுக்கு ஒரு ஆறுதலாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பசி தாங்கும். அப்புறம் அம்மா ஊருக்கு போயிட்டு வந்தாங்களே, அப்போ வந்து இந்த அது பேர் கூட எனக்கே மறந்து போச்சு, ரொம்ப நாளாக சாப்பிட்டு. அதனால் முந்திரி பழம் அதை கொண்டு வந்திருந்தாங்க. நானும் என் பிள்ளை கிச்சனில் நின்று ஒளிஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எனக்கும் அம்மாவுக்கும் இந்த செடியை பாதுகாக்கிறதே தான் வேலை. ஒன்று நல்லா வளரும், ஆடு கடிச்சிரும், இல்லைன்னா யாராவது எதையாவது பிச்சு போட்டுருவாங்க. அதனால் நானும் அம்மாவும் அதை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோம். அதை தண்ணி பிடிச்சி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா. ஒரு முருங்கை செடி ஒன்று, ஒரு கொய்யா செடி ஒன்று, ஒரு மாஞ்செடி ஒன்று, அந்த பப்பாளி, இது சின்ன சின்ன செடியெல்லாம் ரோஸ் செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து சாப்பாடு பச்சைப்பயிறு, சொரக்காய் கூட பாசிப்பருப்பு போட்டு தான் வச்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கம்பெனிக்கு போக வேண்டியதான்.